நான்வெஜ்க்கு ஈக்குவல் டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கறி கூட்டு வேணுமா? அப்போ இந்த சோயா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் சோயா பீன்ஸ் சாப்பாடில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போடுங்க, கூட கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இது கூட ஃப்ரெஷ் சோயா பீன்ஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கறி கூட்டு தோசை, ஒயிட் ரைஸு, சப்பாத்தின்னு எது கூட வேணால் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. சைடில் அப்படியே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். கூட தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.